லக்னத்திற்கு 12 வீடுகளில் புதன் இருந்தால் என்ன பலன்? இப்போ வந்து புதன் வந்து கும்ப லக்னத்துக்கு கும்பத்திலேயே இருக்கு அப்படின்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நக்கல் நையாண்டி உள்ள நண்பர்கள் அமையக்கூடிய அமைப்புகள். ரொம்ப ஷார்ப்பா இருப்பாரு. அவருக்கு ஃபேவரான விஷயங்கள ரொம்ப ஷார்ப்பா கரெக்ட்டா பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2ஆம் பாவமான மீனத்தில இருந்ததுன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கடல்வெளி ஏதாவது வருமானங்கள், வெளிநாடு அந்த மாரி மூலமா வருமானங்கள், தெய்வ தொண்டு செய்றது மூலமா வருமானங்கள், இந்த மாரியான விஷயங்கள்லாம் அவருக்கு ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. 3ஆம் பாவமான மேஷத்தில இருந்ததுன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமான கேரக்டர் உள்ளவரா இருப்பாரு. ஷார்ப்பா இருப்பாரு. அதே நேரத்தில கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதே 4ஆம் பாவமான ரிஷபத்தில இருந்ததுன்னா, அவருக்கு வந்து வீடு வழி பணம், அம்மா வழி பணம் இந்த மாரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். இதே 5ஆம் பாவமான மிதுனத்தில இருந்ததுன்னா, காதலித்து அந்த பெண்ணோட ஓடி போய் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. 6ஆம் பாவமான கடகத்தில இருந்ததுன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த மார்பு பகுதியில உள்ள நரம்புகள்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. 7ஆம் பாவமான சிம்மத்தில இருந்ததுன்னா, அவரு காதலித்து திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதாவது மாமன் பொண்ணையே காதலித்து திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு. இதே 8ஆம் பாவமான கன்னியில இருந்ததுன்னா, அவருக்கு குடல் பகுதியில உள்ள ஆ பிரச்சனைகள் ஏற்பட்டு, அதனால நரம்புகள் பாதிப்படையக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதே வந்து 9ஆம் பாவமான துலாத்தில இருந்ததுன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோவில் இந்த மாரியான விஷயங்கள்ல பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீசரா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 10ஆம் வீடான விருச்சிகத்தில வந்து புதன் இருந்ததுன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் வந்து ஜோதிட ரீதியான தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாரி வந்து 11ஆம் பாவமான தனுசுல இருந்ததுன்னா, நண்பர்கள் ஆன்மீக சிந்தனை உள்ள நண்பர்கள் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. 12ஆம் பாவமான மகரத்தில இருந்ததுன்னா, அவருக்கு வந்து தொழில் ரீதியா இழப்புகள சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த மாரி புதன் வந்து 12 பாவங்கள்லயும் இருந்ததுன்னா, அது வெவ்வேறு விதமான பலன்கள் தரும். இப்ப நம்ம பொதுவா புதன் அந்த பாவம்ன்னு சொல்லிட்டோம். இது வந்து ஒரு 30-40% தான் நடக்கும். இதுல வந்து அந்த பாவத்துல என்ன நட்சத்திரம் இருக்கு, என்ன உப நட்சத்திரம் இருக்கு, அதுல என்ன தொடர்பு இருக்கு, அத பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து முழுமையான பலன் நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது அவங்க சுய ஜாதகத்த பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். சரிங்களா? வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.